ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய அபிமான பாடகி ஒரு கரவசத்தை எங்களுக்காக தந்த இசை நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு சிலர்களை வழங்குமாறு பெருமைக்குரிய அளவட்டி பதிவிலே அவையப்பெற்று இந்த பெருமைக்குரிய ஆலய சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு ரசிகர் உள்ளங்களினுடைய இணைப்பிலே குடிகொண்டு அருள் பாலிக்கின்ற பெருமைக்குரிய வரலாற்று சிறப்பை தன்னகத்தை கொண்ட கும்பலாவுளை பிள்ளையார் ஆலயத்தினுடைய 2025ஆம் ஆண்டினுடைய மாபெரும் மகோத்சவத்தின் 7வது திருநாளிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி தங்களை நியமித்து அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்து தந்த நிகழ்ச்சியுடைய 7வது உதவியாளர்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை பணிவன்போடு இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இலங்கை மண்ணில் முதல் தர முத்திரை பதித்து சர்வதேச அரங்கை அதிர வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்வி வாசனின் சாரங்கா இசைக்குழுவினராக நாங்கள் இந்த மண்ணுக்கு இன்றைய தினம் வருகிறது அற்புதமான பாடல்கள் பலவற்றை உங்களுக்காக தந்து உங்கள் எல்லோரையும் இந்த ராத்திரி பொழுதிலே மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக காத்திருக்கிறோம். எங்களுடைய கலைஞர்களோடு இணைந்து தென்னிந்திய நட்சத்திரங்களாக இங்கே வருகை தந்து வீற்றிருக்கின்றார்கள் இருவர். உங்கள் எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான ஜீ தமிழ் தொலைக்காட்சியுடைய பெருமைக்குரிய 2 பாடக நட்சத்திரங்கள், ஒருவர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அவரோடு இணைந்து சியாமலா தேவி அவர்கள் இசை பயணத்தை மேற்கொண்டு இங்கே வருகை தந்து காத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அற்புதமான குரல் வண்ணங்களிலே நல்ல பல பாடல்கள் இந்த அளவட்டி காற்றலையில் தவழ்ந்து உங்களை ஆனந்தப்படுத்த போகிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியையும் உங்களோடு பரிமாறிக்கொண்டு நிகழ்ச்சிக்கான உள்ளக ஒலி அமைப்பினை வழங்க எங்களோடு வருகை தந்திருக்கக்கூடிய இலங்கை மண்ணின் முதல் தரமான ஒலி அமைப்பாளர்கள் மோகன் சவுண்ட் சாபரத்தார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இசை மேடையிலே எங்களை இங்கே வரவழைத்து உண்மையிலே அருகில் இருந்த கடல் அப்படியே வந்தது போல அலையலையாய் தலைதலையாய் ஏராளமான ரசிக உள்ளங்களுக்கு வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ரசனைக்கு விருந்தான அத்தனை பாடல்களையும் இந்த மேடையிலே நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இங்கே இசை நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முதலிலே இங்கே வருகை தந்திருக்கிற அத்தனை பேரும் உங்களால் இயன்ற அளவிலான ஒரு கரவசத்தை எங்களுக்காக தந்த இசை நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு சிலர்களை வழங்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றவங்க. இலங்கையில் முதற்தரம் என்கின்ற முத்திரையை பதித்து சர்வதேச அரங்குகளை அதில் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஆர்வி வாசனின் சாரங்கா.
காதுகளை தடவி இதய பிறப்பெல்லாம் இன்பம் சேர்த்தது ஆர்வி வாசனின் சாரங்காய் சென்று அள்ளி தந்த ஆரம்ப இசை. அந்த ஆரம்ப இசையோடு அற்புதமான இந்த இசை நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பாடலாக இறை சிந்தனை கொண்ட பாடல்களினுடைய அணிவகுப்பு அப்படியே தொடர்ச்சியாக வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகிறது. இறைவனுடைய சன்னிதானத்துக்கு முன்னாலே வீற்றிருக்கிற நாங்கள் தனியே பிள்ளையாரனுடைய பெருமைகளோடு நின்று விடாது எங்களுடைய தமிழ் பண்பாட்டிலே நாங்கள் கொண்டாடுகின்ற வணங்குகிற அத்தனை இறைவனுடைய அருட்ராட்சத்தை வேண்டி ஒரு பாடலின் அணிவகுப்பு தொடர்ச்சியாக உங்களை வந்து சந்திக்க போகிறது. எனவே எமது சாரங்க இசைக்குழுடைய இளம் பாடக நட்சத்திரங்களுடைய அந்த இளமை ததும்பும் இசை கோலங்களை அணிவகுப்பிலே முதல் வருகின்ற பாடலை வழங்க ஏராளமான பாடக நட்சத்திரங்களுக்கு வருகின்றிருக்கிறார்கள். எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். எங்கே ஒரு பலமான கர்வசத்தை அவர்களுக்காக வழங்கி அந்த பாடலை வழங்குவதற்கு வழங்குகிறதோ பாடலுடைய பாடல் பிடித்திருக்கிறதா? எங்கே கர்வசத்தை காணையில எல்லாரும் ஓமன் சொல்றீங்க, கைகளை தட்டுறீங்க. இந்த ராத்திரி எங்களுக்கும் உங்களுக்கும் ஆனது இசையோடு பயணமாக சந்தோஷத்தை அனுபவிக்கிற ஒரு ராத்திரி. இந்த நிகழ்ச்சியை 7ஆம் திருவிழா உபயகாரர்கள் அற்புதமாக பிரமாண்டமாக ஒழுங்கு செய்திருக்கின்றார்கள். உண்மையிலே ஒருவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். உண்மையிலே இந்த திரளான மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறபடியினாலே இந்த பிரதேசத்தில் இந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாத வகையிலே இந்த இசை நிகழ்ச்சியை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பாதுகாப்பு கடமைகளை வழங்குவதற்காக எங்களோடு இங்கே இணைந்திருக்கக்கூடிய STF அதிகாரிகள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களுக்கு இங்கே அதிகமான ஒத்துழைப்புகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பிரதேசத்தினுடைய பாதுகாப்பு கடமைகளுக்காக. அதே போல போலீஸ் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய நன்றிகளை இங்கே பதிவு செய்து கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியினுடைய உபயகாரர்கள் ஏற்பாட்டு குழுவினுடைய சார்பிலே அதே வேளையிலே இந்த புறமாக ஏராளமான நண்பர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த இடம் ஒரு அபாயமான இடம் என்றது உங்களுக்கு நல்லா தெரியும். அதிகமான மின் அழுத்தங்கள் மின் வயர்கள் எல்லாம் இங்கே வந்து அதிகமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து இந்த இடத்திலிருந்து நீங்க கொஞ்சம் விலகி போனா நல்லா இருக்கும்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களும் எங்களுக்கு இதைத்தான் சொல்கின்றார்கள். உங்களுக்கு இதை சொல்ல சொல்லி தயவு செய்து இந்த இடத்துல நிற்காம கொஞ்சம் விலகி நின்றீங்கன்னு சொன்னா எங்களுக்கும் ஒத்துழைப்பாக இருக்கும் என்றதை இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு இசை நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடலுக்கு பொழுது உங்களை அழைத்துச் செல்லலாம் என்று நான் நினைக்கின்றேன். உங்களுடைய அபிமானத்தை பெற்ற ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய அபிமான பாடகி சியாமளா தேவி அவர்கள் இப்பொழுது கடல் கடந்த ஒரு இசை பயணத்தை மேற்கொண்டு யாழ் மண்ணுக்கு வருகின்றார். அவருக்கு ஒரு பலமான கர்வசத்தை அள்ளிக் கொடுங்கள். அவர் தனக்கான ஒலி வாங்கி எடுப்பதற்கு முதலிலே தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீங்க. எப்பவும் அந்த தொலைக்காட்சியினுடைய வீடியோ படப்பிடிப்பாளர் இவருடைய முகத்தை தான் அடிக்கடி எடுத்து காட்டிக் கொண்டிருப்பார். காரணம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். இவருடைய மேக்கப் அவரை விட அழகானது என்பதற்காக தொடர்ந்து எடுத்தெடுத்து முன்பு காட்டிக் கொண்டிருப்பார். நிறைய தரம் யாழ் மண்ணுக்கு இசை பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறீங்க இல்லையா சியாமளா தேவி அவர்களே?
ஆமாம், நான் வந்திருக்கேன். ஆனால் இது இவரோட எனக்கு 2வது மேடை. நல்லா ஸ்பாயில் பண்ணுவார் அப்பப்போ. இந்த மாதிரி தான் பெண்கள் என்ன சொல்லுங்க, இயற்கையாகவே நம்ம அழகு தானே, என்ன சொல்றாரு, மேக்கப் எல்லாம் சொல்றாரு. சொல்லுங்க, மேக்கப் இல்லாம நம்ம அழகு தானே? பெண்கள் ஒரு சத்தம் போடுங்களேன். ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், அதான் அவர்கள் பேசாமல் இருக்கிறதுக்கு காரணம். ரொம்ப சந்தோஷம். அளவட்டி கும்பலாவளை பிள்ளையார் கோயிலின் இந்த 7ஆம் ஆண்டு விழாவிற்கு 7ஆம் திருவிழா. ஆமா, ரொம்ப சந்தோஷம். இதுக்கு எங்களை அழைத்தமைக்கு விழா குழுவினர் அத்தனை பேருக்கும், கோயில் நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரங்கா பேண்டோட பாடுறது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமனம். இலங்கை மண்ணை சார்ந்த எத்தனையோ பாடகர்கள் இந்த ஆர்கெஸ்ட்ரால இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க ஆர்கெஸ்ட்ரால நாங்கள் பாடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, ஒரு சிங்கர் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஒரு சீசன் டீம்ல இருந்து ஒரு சிங்கர் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, ஒரு டிவோஷனல் நல்ல பக்தி பாடல் ஒன்று பாடலாங்களா? பாடலாமா? என்ன சத்தமே காணோம். இவ்வளோ அப்படியே கடல் அலை மாறி திரண்டே இருக்கீங்க, சத்தமே பக்க மாட்டேங்க. பக்தி பாடலுக்கு தான் அதிகமான கரகோஷம் கொடுக்கணும். ஏன்னா கோயில் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இசைக்குழு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க பார்க்கலாம். ஓம் சக்தி, ஓம் சக்தி. இல்லாமல் தன்னுடைய அனுபவத்தினுடைய அடி ஆழத்திலிருந்து பாடலை வழங்கி இருக்கிறார் சி அமரதேவி அவர்கள். அவர்களுக்கு ஒரு பிரமாண கரவசத்தை மீண்டும் மறுமுறை வாழ்த்துக்களாக சூடி தொடக்கம் அவருடைய பிரபலத்திலே நிறைய பாடல்கள் வர இருக்கிற திரை இந்த இடத்திலே பணிவன்போடு பதிவு செய்து கொண்டு மற்றொரு பாடகர் ஜீ தமிழ் தொலைக்காட்சியினுடைய பெருமைக்குரிய ஒரு பாடக நட்சத்திரம் கோபாலகிருஷ்ணன் அவர்களை அன்போடு உங்களுடைய பிரமாண கரவசத்துக்கு மத்தியிலே அழைக்கின்றேன். அவரையும் எங்கள் தமிழ் பண்பாட்டு முழுமையை அடியொற்றி யாழ் மண்ணினுடைய பிரமாண கரவசம் ஒன்றை அவருக்காக வழங்குங்கள். இந்திய மண்ணிலிருந்து எங்களோடு ஒரு இசை உறவு பாலமாக வருகிறது, எங்களை மகிழ்ச்சிப்படுத்த காத்திருக்கின்றார். சாரங்காவினுடைய இசை மேடையிலே பாடுவது என்பது அவருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமும் கனவுமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். பேசுகிறேன். யாழ் மக்கள் அனைவருக்கும் எனது இரவு வணக்கங்கள். யாழ்ப்பாணம் வர்றது இதுதான் எனக்கு முதல் முறை. ஸோ இந்த ப்ரோக்ராமில் இந்த ஒரு தெய்வீகமான ஒரு அளவட்டி பிள்ளையார் கோவில் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் சாரங்கா மியூசிக் பேண்ட் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய பாட்டுகள் வச்சுருக்கோம். ஸோ நீங்களாம் உங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டு உட்காந்து கேட்குறீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ஜாய் பண்ணுங்கள். சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாய் நெடுந்தூரம் பறந்தாள் நிலைக்குமா நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருவித தலை கொடிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருவித தலை
கடலினை கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படித்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படித்தவளோ அவள் செந்தமிழ் தேமொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருவிக தலை குனிவாள் மேகத்தை தூங்கல் முடித்தவளோ அழகில் மலராய் அணிந்தவளோ மேகத்தை தூங்கல் முடித்தவளோ நீங்களில் மலராய் அணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட செய்யும் மோகினியோ அவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் கருவின தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன்மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர்கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை மிக அற்புதமாக இந்த பாடலை வழங்கியிருக்கிறீர்கள் கோவரகிருஷ்ணன் அவர்களே. நன்றிகளும் பாராட்டுகளும் யாழ் மண்ணினுடைய வாழ்த்துக்கள் என்றும் உங்கள் கலை உலக வாழ்க்கையை மெருகேற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய குரல் வண்ணத்தில் நிறைய பாடல்கள் இருக்கிறது. சாரங்க இசைக்குழுவினுடைய இளமை ததும்பும் அற்புதமான பாடகை திவிசா அவர்களுடைய குரல் வண்ணத்தில் இந்த பாடல் ஒலிக்கப் போகிறது. அவருக்கும் ஒரு உங்களுடைய பலமான வளமான கரகோசத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய கலை உலக வாழ்க்கையை வளம் பெற வேண்டும் என்பதற்காக இதோ அவருடைய குரல் வண்ணத்தில் ஒலிக்கிறது அந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக. சாரங்க இசைக்குழுவுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. ரசிகர்களை காக்க வச்சுதான் அந்த பாடல்களை வழங்குவது எங்களுடைய மரபு. அந்த வகையிலே கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? அந்த மனசுதான் எங்களுக்கு தேவை. இப்ப வார பாடல் தாய் மனசு என்ற திரைப்படத்தில் இருந்து இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய இசை கோணத்திலே மனோ அவர்களும் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு மனது மறக்காத ஒரு இனிய பாடல். அது எல்லா இசை மேடைகளிலும் இந்த பாடல் ஒலிக்கிற போது எக்கச்சக்கமான ரசிகர்கள் கரகோசங்களை தந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவார்கள். பார்க்கலாம் இந்த பாடல் முடிந்ததன் பிறகு நீங்கள் எவ்வளவு எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி இதோ ரஜித்தன் அவர்களோடு இணைந்து சியாமலா அவர்கள் இந்த பாடலுக்கான குரல் வண்ணத்தை கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். பாடல் இது ஒலிக்கிறது, கேட்டு வசியுங்கள். பிடிக்குமா? எல்லாரும் இடைக்கால பாட்டு பிடிக்குமா? புது பாட்டு தான் ஓட கணவர் காத்துறீங்க போல. இடைக்காலத்துக்கு யாரும் விருப்பீங்களா? எப்படியும் நிறைய பேர் சத்தம் வரல இன்னும்.
தேங்க்யூ. கண்ணாடியில் அடிச்சு தலைமுடியில் அதை பார்த்தா நம்ம தளபதி விஜய் மாதிரி இருக்குது. தளபதி விஜய் அவர்களுடைய பாட்டு தான். நீங்க யாருடைய ஃபேன்? எனக்கு தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ரொம்ப பிடிக்கும். எங்களுடைய அளவட்டிலே நிறைய தளபதி ரசிகர்கள் இருக்கிறீங்க. அங்கே ஒரு பலமான எப்படி அவருக்கு வைப் பண்ணலாமா? வைப் சொல்லு இவனோட நெல்லு போய்க்காது, எதிரிய சொல்லு இமையத்த வெல்லு, உனக்கொரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார், ஆளும் தேரிவனோ அதை அமைத்து பார்க்க யார் வருவார். வில்லு கடிச்சத சொல்லு எதிரிய கொல்லு இமயத்த வெல்லு. அஞ்சு பத்து பட்டம் அஞ்சு பத்து திட்டம் அஞ்சு பிறந்ததுமே ஆகாயம் எத்தி விட்டு உன்னை உன்னுடைய துணையே முந்தானை. அஞ்சத சொல்லு எதிரிய கொண்டு இமயத்த வெல்லு.
பாடலினுடைய முடிவுக்கு பிறகு அவ்வளவு அற்புதமா இருந்தது இல்லையா? சொல்ல கிடைக்கதா இல்லையா? உண்மை. காரணம் என்னன்னு சொன்னால் எங்களுடைய கலைஞர்களுடைய கலை வெளிப்பாடுகள் ஒரு சர்வதேச தரம் வாய்ந்தது என்பதற்கு இந்த பாடல் உண்மை போதுமானது. நீங்க பேசுங்க. இந்த பாட்டு வந்து அதிகமா ஸ்டேஜ்ல பாடி கேட்டுக்க மாட்டீங்க. ஸோ அப்படியே கேட்டாலுமே ஒரு ஒரிஜினல் பாட்டை மட்டும் பாடிட்டு போயிடுவாங்க. பட் இவங்க வந்து ஒரு புதுசா ஒரு புது முயற்சியா கிரியேட்டிவா யோசனை பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான விஷயத்தை கடைசியில விறுவிறுப்பா கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கணும் எல்லாருமே. ஸோ இசை வந்து என்னைக்குமே வந்து புது முயற்சிகளுக்கு வந்து உண்டானது. ஸோ அதை நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பாடல்கள் உங்களுக்காக வருது, கேட்டேன். வருது கோபாலகிருஷ்ணன் அவர்களே, இந்த பாடல்ல வர்ற அவ்வளவு இசை கோர்ப்புகளையும் நேரடியாக ஒரு இசை மேடைகளை இவ்வளவு ரசிகர்களுக்கு முன்னால செய்கிறது என்பது சரியான கஷ்டம் இல்லையா? கஷ்டமா இருந்தாலும் ஃபுல் வைப் அதை இஷ்டப்பட்டு நாங்கள் செய்யறோம் இல்லையா? நன்றி. எப்படி சாங்ஸ்லாம் சரி, இப்ப தாத்தா பாட்டிக்கு ஒரு சாங். தாத்தா பாட்டி ரெடியா? சொல்லுங்க. சரி. நீ சொல்லும்